அடா, என்னடா இது? நானும் பார்த்துட்டு இருக்கேன். அங்கங்க தரையில குட்டிய தலகாணி மாதிரி இருக்கு. ஒருவேளை கிரீன் டீ யூஸ் பண்றாங்களே அதுவும் இருக்குமோ? ஹாய் ப்ரோ. என்ன ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல தெரியுது. அதுவா ப்ரோ? நானும் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன், ரோட்ல பாக்குறேன், பஸ்லயும் பாக்குறேன். அங்கங்க குட்டி குட்டியா தலகாணி சைஸ்ல வெள்ளையா ஏதோ ஒண்ணு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளவு வெக்லியா இருக்கீங்க? அது என்னோட உங்களுக்கு தெரியாதா? அது பேரு தான் கூலிப்பு ப்ரோ. ஆன்ஸ் எப்படி போடுறாங்க ப்ரோ அதே போலதான் ப்ரோ அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? எனக்கு தெரியாது ப்ரோ. அப்போ நிறைய பேர் இது யூஸ் பண்றாங்க போல தெரியுது. ப்ரோ நீங்க எல்லாம் கூலி போடுறீங்களா ப்ரோ? ஆம் ப்ரோ, கூலி பண்ண நான் போடுவேன் ப்ரோ. அப்போ எனக்கு ஒரு கூலி தாங்கலாம் ப்ரோ. யாரா நீ பிக்காளி? இவ்வளவு நேரம் கூலி புண்ணா அப்படின்னா என்னன்ட்டு என்கிட்ட நாடகம் நடிச்சு கேட்டுன்னு இருந்த. இப்ப என்கிட்ட கூலி கேக்குறியா? மரியாதையா சொல்லிடு, எதுக்கு இவ்வளவு நேரம் நீ நாடகம் நடிச்சிட்டு இருந்தன்ட்டு. அப்படி நீ மட்டும் சொல்லல உனக்கு கூலிப்பே தரமாட்டேன்டா. அச்சோச்சோ அப்படிலாம் சொல்லாதண்ணா, மனசு கஷ்டமா இருக்கு. நான் பூரா உண்மையே சொல்லிடுறேன். ஸ்ட்ரைட்டா ஒருத்தர்கிட்ட போயிட்டு கூலிப்பு கேட்டவங்க என்ன நினைப்பாங்க? போறவங்களா இருந்தா கூலிப்பு எடுத்து தருவாங்க, கூலி போடாதவங்களா இருந்தா என்ன தப்பா நினைப்பாங்கல்ல. அதுக்குதான் இவ்வளவு நேரம் கூலிப்பு நானே என்னன்னு தெரியாத மாதிரி நடிச்சு நீங்க கூலி போறீங்களா இல்லையான்ட்டு உங்க வாயிலே போட்டு வாங்கி உங்ககிட்ட கூலி வாங்கி வாயில போட்டுன்னு போலான்னு பிளான் போட்டேன். எப்படி ப்ரோ என்னுடைய ஐடியா? நீ என்கிட்ட ஸ்ட்ரைட்டா வந்து கூலி கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன்டா. ஆனா இது போல ஒரு நாடகம் போட்ட பாரு, உனக்கு கண்டிப்பா கூலி பிள்ளடா. கிளம்புடா மாப்பிள்ள. கொளுத்துற வெயிலுக்கு ஏதாச்சும் சாப்பிடலாம்டா. சரிடா மாம, ஏதாச்சும் கூலிங்கா சாப்பிடலாமா? ஆண்டா மாப்பிள்ள சாப்பிடலாம்டா. சரி மாமா, அங்க தர்பூசணி கடை இருக்கு, அங்க போயிட்டு தர்பூசணி சாப்பிடலாமா? என்னது தர்பூசணி பழமா? அதெல்லாம் வேணாண்டா. டேய் அதுல ஏதோ ரசாயனம் கலக்குறாங்களாம், நியூஸ் தான் நான் பார்த்தேன். அதெல்லாம் வேணாம், வேற எதனா சாப்பிடலாம். சரி கூழு குடிக்கலாமா? கூலோ பாலோ போடா ஃபுல். அதுவும் வேணாமா? சரி எல்லையர்னா குடிக்கலாமா? அதெல்லாம் எங்க ஊர்ல கொல்லிங்கள இருக்கு, எப்பனாலும் நம்ம தள்ளி குடிச்சுக்கலாம். வேற எதனா சொல்லு. ஐயோ ஐயோ என்னடா உன் கதை? சரி கரும்பு ஜூஸ்னா குடிக்கலாமா? டேய் மாப்பிள்ள, அது சின்ன கிளாஸ்ல குடுத்துட்டு 20 ரூபான்னு வாண்டா, அதெல்லாம் வாங்கி குடிக்கணுமா? அப்ப என்னதானா வேணும் உங்களுக்கு? சும்மா கடுப்பேத்தினுக்காத, பச்சை பச்சை கேட்பு சொல்லிட்டேன். ஏன் கோவப்படுறாய்? வா எங்க வீட்டு அந்த எலும்பிச்ச மரம் இருக்கு, சாறு புளிஞ்ச ஜூஸ் போட்டு குடிக்கலாம், அருமையா இருக்கும். 10 பைசா செலவு இல்ல. என்னடா மாப்பிள்ள உனக்கு வெள்ள முடி வந்துட்டு இருக்கு? அச்சோ அங்க வெள்ள முடி வந்துட்டு இருக்கேடா. இன்னும் கல்யாண கச்சேரியும் பண்ணல, கண்ணியங்களில அதுக்குள்ளே முடியெல்லாம் நிறைச்சு போய் கிடக்குதேடா. அவ்வளவுதான், இனிமே டைதா அடிக்கணும் போல தெரியுதே. இன்னொரு வார்த்தை எதனா பேசினா அடிச்சே சாவச்சிருவேன். மூடிட்டு கிளம்புடா, எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கும் இது போல முடி நிறைக்கும் போது உன்னை 4 பேரு கேலி பண்ணுவாங்க பாரு, அப்ப தெரியும்டா. அது மட்டும் இல்லாம எனக்கு முடி நிறைச்சா கூட கவலை இல்லடா. தல அஜித் எப்படி இருக்காரு அது மாதிரி விட்டுரும்டா. அவருக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்காங்க, அது தெரியுமா?